தொடு விடிய வயர் வழிது தோகையான ராட்டுடைய வயர் வழிது தோகையான ராச்சுதையால் மாரத்தில சிறந்த பத்தாம் தைரியாடே சிறந்த பத்தாம் தைரியில வெள்ளி நல்ல கிழமையிலே விடிய 2:30 நாழிகைகள் விடிய 2:30 நாழிகைகள் குவசத்தோடு குழந்தை வந்து பிறந்திடுவோம் குழந்தை வந்து பிறந்திடுவோம் தண்ணீர் கொண்டு விகந்தளித்தார் தகையடங்கா சேரை போட்டு தண்ணீர் கொண்டு கொப்பீடு கொடியாறு கொப்பிள் நல்லே கொடியாறு புலவை கேட்டாடே குலவையிட்டார்களே என்ன என்ன குழந்தை பிறந்திருக்கிறது ஏற்கனவே ஆம்பளை பிள்ளை பிறக்கிறவிடுதானப்பா கலகலான இருக்கு சீரி வெற்றிடை எல்லாமே செலவு செய்தான் பிறந்த பாலனைக்கு என்ன என்னையா பெயர் கொடுக்கின்றார் ஆரந்தவத்தில் பிறந்ததினால் அரக்கன் என்று பெயர் ஓட்டமான தண்டை கால்கள் நோகும் என்று ஓட்டமான தண்டை கால்கள் நோகும் என்று பூமியிலே ஓட்டமானால் உண்மையணி குறையும் என்று பூமியிலே ஓட்டமானால் நாடு ஓர் மேனியோமா பொழுது ஓர் வருணமுமா நாடு ஓர் மேனியோமா பொழுது ஓர் வருணமுமா அடியாரில் தொட்டில் கட்டி அவள் வளர்த்து வார வளர்த்து வார அடியாரில் தொட்டில் கட்டி கட்டி வளர்த்து வளர்த்து வார முடியிறைக்கு காரு குத்து 3 நல்ல வயதாதியிலே முடியிறைக்கு காது குத்தி கடுக்கரிட்டார் கைக்கு தங்க வளையல் இட்டு காது குத்தி கடுக்க விட்டால் கைக்கு தங்க வளையல் இட்டால் பளபள என்ற பவுன் மாலை மினு மினுவன மின்னல் சார பளபள என பவுன் மாலை மினு மினு என மின்னல் சார தங்கத்தாரே அருணாகையர் தனிவயிற ஓரிறையமா தங்கத்தினால் அருணாகையர் ஓதிரமா நாளை வயதலை நடந்தோடி விளையாடுகிறான் சிறுகேறி உருட்டுகிறான் அரக்கன் தெருவில் விளையாடுகிறான் ஐந்து வயதிலே அவன் அண்ணாவியான அறிவுப்பள்ளியிலே படித்து வருகிறான் 5 வயதிலே அண்ணாவியான அறிவு பள்ளியில் அரக்கனான பாலகள் என்ன விதமான கலைகளும் கலைக்காணியங்களோ கற்று வருகிறானே அரக்கனானவள் எப்படி கற்று வருகிறான் அறிவுரையா கொன்றை வேந்த அன்னை வீரா என்றுபடி தான் படித்தான் எழுதல் நாடை கட்டுடர்ந்தான் கட்டுடர்ந்தான்
தோழர் உலகே நேரி ஊருரைகள் உரைக்கவுடன் கல்வி கற்றாடே யாரை ஏற்றும் குதிரை ஏற்றும் குதிரை ஏற்றும் அம்மா குதிரை ஏற்றும் அடிவீடுகள் சிலம்பு தோளில் ஆரங்கள் சிலம்பு தோளில் அவனுடைய குலம் என்ன குலம்? அவன் குலம் அசுரன் குலம் அல்லவா? யாருடைய குலம்? அசுரருடைய குலம். அந்த அரக்கன் குலம் அசுரன் குலம். அவரவன் குலப்பிரகாரம் படித்து வருகிறார். குலத்தின் பிரகாரம் அரக்கன் படித்து வருகிறார். ஒரு மனிதனுக்கு வந்து தன் தொழில் தெரியாவிட்டால் தலையளவு வரும் பஞ்சம். தன் தொழில்னா அது என்ன தொழிலம்மா? எந்த குலத்தில் பிறந்திருக்கிறார்களோ, எந்த ஜாதியில் பிறந்திருக்கிறார்களோ அந்த குலத்தொழில் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு தெரியணும். அப்படி தெரிந்தால் என்னை மாதிரி எங்கனையாவது ஒரு கூட மண்ணை அள்ளி போட்டுனாலும் பிழைச்சுக்கலாம். மண்ணெழுத புத்திலே இரி. இல்ல தன்னுடைய ஜாதி தொழில் தெரிஞ்சா எங்கனையாவது போய் பிழைச்சுக்கலாம்ல. அது சரிதானே? ஆமா. அதாவது அளவர் அந்த தொழில் படிக்கிறான். தொழில் படிக்கிறான். எல்லை என்ன படித்து வருகிறார் அரக்கன். அரக்கனானவன் என்ன படித்து வருகிறான். அவையான ஏற்றம் குதிரை ஏற்றாடி வீடுகள் சிலம்பு தோடு யான ஏற்றம் குதிரை ஏற்றாடி வீடுகள் ஓடு வீடு கூடு வாய்வான் குலத்தொழிலும் தான் படித்தான். கூடு வீடு கூடு வாய்வான் குலத்தொழிலும் தான் படித்தான். மல்லடையவோ சிலம்பு தோளில் மாயசால வித்தை கற்றான். அல்லடம்போ சிலம்பு தோளில் மாயசால வித்தை இந்திரஜால மந்திரஜாலம் ஏகசால மாய வித்தை. இந்திரஜால மந்திரஜால ஏகசால மாய வித்தை. அவன் படியாறு படியல் படித்து வாராடே பள்ளிகளை படிக்கிறான். பள்ளியை படித்து வருகிறான். 21 வயதிலே இளவரசி பட்டாபிஷேகத்திற்கு வருகிறான். பட்டாபிஷேகத்துக்கு வருகிறான். அவனுடைய 56 நாட்டையுமே ஆள வருகின்றான். ஆள வருகிறான் அரக்கன். அவன் தாயாக பெற்ற ராட்டுடையாள் அவனுடைய 56 தேசத்திற்கும் அறிக்கை ஓலை அனுப்பினாள். அறிக்கை ஓலை அனுப்பினாள். 56 நாட்டு அரசுகளை வரவழைத்தாள். வரவழைத்து அரக்கனை மஞ்சள் நீரிலே ஆட வைத்தாள். மஞ்சள் நீரிலே ஆட வைத்தாள். பீதாம்பர வஸ்திரம் அணிந்து தங்க கிரீடத்தை தலையிலே தூக்கி வைத்து தங்க கிரீடத்தை தலையிலே தூக்கி வைத்து அடே அரக்கா இன்றையில இருந்த அவனை 56 நாட்டுக்கு அதிபதி நீதானப்பா. இருந்த அதிபதி நீதானப்பா. அரக்கன் தலையிலே என்ன ஏறினது? அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறினது. கிரீடம் ஏறியுடனே அவனுக்கு என்ன உயர்ந்தது? தான் என்ற தலை கிபருவும் உயர்ந்தது. அவருடைய ஆட்சி உயர்ந்துதா? கிடையாது. அரசு உயர்ந்துதா? அதுவும் கிடையாது. செங்கோல் உயர்ந்துதா? அதுவும் கிடையாது. அரக்கருடைய செல்வாக்கு உயர்ந்துதா? அதுவும் கிடையாதம்மா. அவனா கொஞ்சம் பலமா இருக்கானப்பா. அவன் பலமா இருந்தா யாருக்கு லாபம்? அவன் பலமா இருந்தா வீட்டுக்காரிக்கு லாபம். அவன் வீட்டுக்காரி மாமனாரு மாமியாருக்கு தான் லாபம். அவனும் உயரவில்லை, ஆட்சியும் உயரவில்லை, செங்கோல் உயரவில்லை, செல்வாக்கு உயரவில்லை. செங்கோலும் உயரவில்லை, சிம்மாசனம் உயரவில்லை. உயர்ந்தது ஒன்றச்சான். என்ன உயர்ந்தது? தான் என்கிற கௌரவம் தான் அரக்கரிடத்திலே உயர்ந்தது. தான் என்ற தலை கிபருவம் ஒரு மனிதனுக்கு வரலாமா? வரக்கூடாது, வரக்கூடாது இல்லையா? எவரும் வந்த அன்னைக்கு என்ன மாதிரி தெருவும் திண்ணையுமா அலையுமா? ஏ பாவி என்று நான் தான் அரசன் என்று நாட்டிலே கால் வைத்தாரோ, என்னைக்கு கறி கால தூக்கி சிம்மாசனத்துல வச்சானோ அன்னைக்கே மறந்துட்டானே. அன்னைக்கு
இதுவரைக்கும் யாரை மறந்தான்? உன்னை மறந்தானா என்னை மறந்தானா யாரு யாரை மறக்கிறான்? அரக்கனானவன் ஆண்டவனையே மறக்கிறான். உன்னையும் மறக்கவில்லை என்னையும் மறக்கவில்லை, மறக்கவே இல்லை. உன்னையும் என்னையும் படைத்தாரே ஆண்டவன் சாம்போ சிவன் சங்கரன் சதாசிவன். அந்த சதாசிவன் காலை காலால் உழைத்தவன் கமலநாதன் கரைக்கண்டனாகப்பட்ட சிவபெருமான். அந்த சிவபெருமாள் அந்த இறைவனை மறக்கிறான். அந்த இறைவனை மறக்கலாம் அம்மா, மறக்க கூடாது. அவன் மறந்துட்டான். என்னை மாதிரி அலைய போறான். ஆமா, யாரை மறந்தான் யாரை மறந்தான்? அரக்கனானவன் ஆண்டவனையே மறந்தான். ஆண்டவன மறந்தான் ஐயா. அரக்கா அந்த அரக்கனவனும் அழுகிறான். சிவபெருமானே அவன் நெற்றியில் இட்டரும் அல்ல ஆண்டவா, அந்த நெற்றி கண்ணனவன் பஞ்சாட்சரமாடிய பகவான் திருவடி வணங்கவில்லை. யாரை வணங்கவில்லை? அரக்கனானவன் ஆண்டவனையே வணங்கவில்லை. ஆண்டவன மறந்தானையா மறந்தானையா. அரக்கனாகப்பட்டவள் நாட்டில் மழை என்பது கிடையாது. ஏகப்பட்ட பஞ்சங்கள் வந்தது. பஞ்சங்கள் வந்து விட்டது. 12 வருட கால ஆண்டவனை வேண்டி தவம் இருந்தான். 12 வருட காலம் தவம் செய்தான். 3 விரலாலே முடிக்க வரத்தை வாங்கினான். முடிக்க வரத்தை வாங்கினவள் ஆண்டவரை விரட்டினான். விரட்டி வருகிறார். அரக்கனுக்கு பயந்த ஆண்டவர் அரளிவனத்திலே ஒளித்திருக்கிறார். மரத்தில் ஒளித்திருக்கிறார். சிவரடி தோட்டத்தில் சிவபெருமான் சிவலிங்கமாக மறைந்திருக்க சிவலிங்கமாக மறைந்திருக்கும் போது அரக்கனுடன் அந்த வரத்திலே ஆண்டவனை தேடுகிறான். ஆண்டவனை தேடுகிறார். பகவானை காணாமல் பருவுரியை கீழ் விரித்தான். பருவுரியை கீழே விரித்து படுத்து நித்திரை செய்து வருகிறான். படுத்தோ நித்திரை செய்து வருகிறார். அரளிவிடத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரான பகவான் என் பெருமான் அடைக்கிறார். என் பெருமாள் யாரு எண்ணுகிறார்? என் பெருமாள் அந்த மாயவனாக வெட்ட கண்ணபிரான் மாயவனான கண்ணபிரானோ ஆடும் மாட்டை வத்து கொண்டு ஆயர் கோல பிள்ளை ஆம்பு கயல் சுரக்க சீங்குடல கையிலே செவ்வரடி தோட்டத்திலே கண்டி காலையும் கொண்டு கையில் தாடி கம்பு ஒன்றி மாடி வைக்கும் பிள்ளை போலே மாடி வைக்கும் பிள்ளை போலே மாயவேரார் பகவானோ ஆடு மேய்க்கும் பிள்ளை போலே ஆடு மேய்க்கும் பிள்ளை போலே ஆஹா அத்தான் எந்த மூட்டில் ஒளித்திருக்கிறாரோ தெரியலையே. அத்தான் எந்த மூட்டில் ஒளித்து இருக்காருன்னு தெரியலையே. என்ற ஆடை மாடுகளை சாடை பேசுவது போல் அத்தானை பேசினார். அத்தானை தாடை வார்த்தை பேசுகிறார். எப்படி தாடை வார்த்தைகளை பேசினார்? என் பெருமாள் மாயவன் எப்படி எப்படி தாடை பேசினார்? ஆடுகளே மாடுகளே ஆயனுட கன்றுகளே ஆடுகளே மாடுகளே ஆயனுட கோடமலை ஒளிதிருக்கை கொடிய புல்லுதலை திருக்கை கோடமலை வழி திருக்கை கொடிய விழுதலை திருக்கை வாரவிரி அறியாமல் வயரற புல்லுமையா அறிங்கோ வாரவிரி அறியாமல் வயரது புல்லுமையா அறிங்கோ
தெரியாம தின்று விட்டு அதின்று விட்டு ஏ ஆடுகளே மாடுகளை செடி மரபில் ஒளியாருங்க ஒளியாருங்கோ செடி மரபில் ஒளியாருங்க 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 தெரியாம தின்னு விட்டு திங்க தெரியாம தின்னு விட்டு தின்னு விட்டு தின்னு விட்டு தேவாத ஒளியாருங்க ஒளியாருங்க திங்க தெரியாம தின்னு போட்டு சிவனாரை போல திங்க தெரியாம தின்னுட்டு சிவனாரை போல செடி செடியா அங்க இங்க ஒளிச்சுக்கிட்டு அலையாதீங்க செடி செடியா போய் ஒளிக்காதீங்க ஒரு இடத்துல இருக்கணும்ல ஒரே சாப்பிடணும் அக்கம் பக்கம் பார்த்து அரடி விடத்தை விட்டு மெல்ல இறங்கி வருகிறார் மெல்லவே இறங்கி வருகிறார் சிவபெருமானை கண்டு என் பெருமான் பாகவான் நாராயணன் கேட்கிறார் என்ன என்ன கேட்கிறா அத்தான் வாருங்கோ எங்கள் அத்தான் வாருங்கோ மனமதில் ஒளி தரேனுங்கோ அத்தான் வாருங்கோ அத்தான் வாருங்கோ மனமதில் ஒளி தரேனுங்கோ அழகிய நல்ல சடைமுடிகள் அவிந்துலைந்து கிடப்பரேனுங்கோ அருவநீர் அடையும் திருநீற்று பைய கூட பறிச்சதாருங்கோ அத்தான் வாருங்கோ மனமதில் ஒளி தரேனுங்கோ அத்தான் பகவானே அத்தான் பகவானே கைலாசத்தை விட்டு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தான் கைலாசத்துல இருந்து வாருங்கள் வாருங்கள்னு உங்களை அழைத்தான் ஒரு நாள் கூட வரமாட்டீங்களே ஒரு நாளும் கூட அங்க வரமாட்டீங்களா அத்தான் இன்னைக்கு அழையாத காரணத்திலே வந்தது என்ன அழையாத விருந்தாடி அங்க வந்து இருக்கீங்களே என்ன காரணம் மாப்பிளே பெரிய சிக்கல் ஆப்பிட்டுக்கிட்ட மாப்பிள பெரிய சிக்கல் என்ன சிக்கல் அத்தான் அரக்கன் என்றொருவன் என்னை வேண்டி 12 வருட காலம் தவம் இருந்தான் 12 வருட காலம் தவம் செய்தான் 3 வருடாலை முடிக்க வரத்தை கேட்டான் முடிக்க வரத்தையும் கேட்டான் வார விதி அறியாமல் வரத்தையே கொடுத்து விட்டேன் வார விதி அறியாம வரத்தை கேட்ட வரத்தெல்லாம் அத்தனையும் கொடுத்துட்ட மாப்பிள கொடுத்தவன் குமரி எழுந்திருந்த என்னையே சோதித்து விட்டான் குமரி எழுந்திருந்து என்னையே சோதிட்டுட்டான் மாப்பிள நான் வந்து கூட பெருசுல என் மனசுதான் கொஞ்சம் டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு உங்க மனசு என்னத்தான் டக்கு 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 டக்குன்னு அடிக்கி வரம் கொடுத்தது நீங்கள் தானே நீங்க தானே கொடுத்தீங்க ஏனத்தான் என்னை அழைத்தீர்கள் எதற்காக என்ன அழைத்த காரணம் என்னத்தான் அரக்கனை நீர் கொல்ல வேண்டும் அருணாருடனுக்கு இடுக்கம் தீர வேண்டும் ஆதி கைலாசம் நான் போகணும் ஆதி கைலாசம் நான் போகணும் மாப்பிள வரம் கொடுத்தர் யாரு நீங்க தானே அதான் மாப்பிள கொடுத்தேன் நீங்க இருக்கும்போது நான் எப்படித்தான் அழைக்க முடியும் உலகத்திலே நீங்க தானே பெரியவங்க அப்படி உலகத்திலே பெரியவங்க அப்படி யார்கிட்ட மாப்பிள நான் சொன்னேன் என் தங்கச்சி பார்வதி கிட்ட ஏன் மாப்பிள அது ஒரு கணவன் மனைவின்னு இருந்தா ஒரு இடத்துக்கு வண்டி விட்டுருப்பேன் அப்படின்னா உங்க கணவன் மனைவிக்குள்ளே பேசிக்க நீங்க குடும்பத்தில் இருக்க கூடாது என்ன மாப்பிள அப்படி நான் பேசிட்டேன் சோபி வரத்தி 2 பேரும் சொக்கட்ட நாடும் ஒரு 7-8 தடவை தங்கையாகிய பார்வதி தோந்து விட்டால் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க நான் தான் ஜெயிச்சேன்னு பிரபலமா பேசிக்கிட்டீங்க நான் தான் ஜெயித்தேன் பிரபலமா பேசுனீங்களா அத்தான் தங்கச்சி கேட்டா சொக்கட்டது தானே ஜெயிக்க முடியும் வேற எண்ணத்துல ஜெயிச்சிருவீங்க அதான் வேற எண்ணத்துல உங்களால ஜெயிக்க முடியும் உலகத்தில் அயன் பிரம்மன் விஷ்ணு அயன் பிரம்மன் விஷ்ணு மும்மூர்த்தியில் யார் பெரியவர் நான் தான் பெரிய வண்டி எண்ணத்துல பெரியவர் படி அளப்பதிலையும் பெரியவன் பாதுகாப்பதிலையும் பெரியவன் உலகத்துக்கே நான் தானடி பெரியவன் வரம் கொடுக்க தெரியும் அழிக்க தெரியாது இல்லையா உங்களுக்கு கொடுக்க தெரியும் அழிக்க தெரியாதான் ஆமா ஆமா எனக்கு கொடுக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் இல்லையா எனக்கு கொடுக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் அப்படின்னு தங்கச்சி கேட்டதுக்கு ஆடு மேய்ச்சா மாடு மேய்ச்சான்னு ஈழத்தனமா என்ன பேசுனீங்க அன்னைக்கு ஈழத்தனமா என் தங்கையான பார்வதி கிட்ட பேசுனீங்களே அத்தான் பகவானை ஆரி கரை கண்டனாரு சிவபெருமானை இதான் ஒன்று நல்ல ஒன்றாண்டி உலகம் பூரா இரண்டு நல்ல இரண்டாண்டி ஈஸ்வரே நான்காண்டி மூன்று நல்ல மூன்றாண்டி முக்கண்ணே நாலு நல்ல நாலு வேரமோ ஐந்து நல்ல அஞ்சு பஞ்சபூதம் ஆறு நல்ல ஆறு சாஸ்திரேயமோ ஏழு நல்ல எழுகடேலோ எட்டு நல்ல ஒன்பது நல்ல ஒன்பது நமக்கு ரகோ 10 நல்ல வண்டி தாண்டி
பனகுடி வண்டி தலைவாரம் ஓ வண்டி பெரிய வண்டி சக்கடா வண்டி ஜகடா வண்டி சும்மா கண்ண நிக்கும் கடகுடையும் கடக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கும். ஆமா அலறும் வரம் கொடுக்க தெரியாது அழிக்க தெரியாது. அழிக்க தெரியாது. என் அண்ணன் தான் கொடுக்கவும் தெரியும், ஆக்கப்படைத்தவன் என் அண்ணன் தான், அழிக்கப்படைத்தவன் என் அண்ணன் தான். எங்க அண்ணன் தான் கோபால கண்ணன். உலகத்திலே எங்க அண்ணன் தாப்பா பெரியவன். எங்க அத்தா எங்க அண்ணன் தான் உலகத்திலே பெரியவன். ஆமா குலத்திலே ஆடு மேய்ச்சம் மாடு மேய்ச்சம் சரிதான். ஈழத்தனமா பேசுனீரு. நீர் போன இடத்துல நான் சொல்லட்டுமா? அப்படி மாப்பிள்ள நான் எங்க போன மாப்பிள்ள என்ன மட்டும் பேசும்போது உங்களை நான் பேசக்கூடாதா? அப்படி என்ன நீ பேசும் அத்தான் பகவாரியாரி கரை கண்டனாரி சிவபெருமாரே கரை கண்டனான ஜாதி என்ஜிமனே ஒரு காலத்தில் அத்தான் பகவானே திருவண்ணாமலையாரியை மன்னார பெண்ணுக்காக பொட்டேனடு மக்களை புகழுடைய பகவானே பொட்டணம் சுமந்தது உண்மையா பொய்யா? மாப்பிள்ள பொட்டணம் சுமந்த மாப்பிள்ள விடிய விடிய சோடு துவச்சிங்களா? விடிய பார்த்து 150 200 பார்வைய போட்டு சோடு போட்டு துவைச்ச மாப்பிள்ள. சரி அந்த பெண்ணுக்காக அவ இருந்த அழகு அடே அப்பா பார்வையை விட 10 மடங்கு அழகு. மாப்பிள்ள கழுதையும் பின்னால பத்திக்கிட்டு போனேன். கழுதை எத்தி இருக்குமே ஒரு போட்டுச்சு. எனக்கு மேல இருக்குதும் போயிட்டு கீழே இருக்குதும் போயிட்டு மாப்பிள்ள. என்னது மேல இருக்குதும் போயிட்டு கீழே அப்படி சொல்லக்கூடாது. மேல் நாடிலையும் பல் போயிட்டு கீழ் நாடிலையும் பல் போயிட்டுன்னு சொல்லணும். இந்த மேநாடி கீழ் நாடின்னு சொல்லங்காட்டில எனக்கு தேவை முட்டிரும். மூச்சு வாங்குது. ஆமா இதே சொல்லதுக்கு முடியாம சும்மா அப்படியே திணறிக்கிட்டு கிடக்க. இதுக்கு மேல சொன்னா மூச்சு வாங்கும்ல. அப்படிதான் அதான பார்த்தேன். ஆமா ஓகே அது வேற போய்கிட்டு இருக்கா? ஆமாப்ல மேல் நாடிலையும் பல் போயிட்டு கீழ் நாடிலையும் பல் போயிட்டு மாப்பிள்ள. அந்த கழுதை போடல. சிறுத்தொண்டன் மடத்திலே சீராளன் கரிக்காக சீரழிந்த சிவமே சிவபெருமானே பிள்ளை கரிசூரி கேட்கலையா? அத்தான் சொல்லாமல் கொல்லாமல் ஓடவில்லையா? சொல்லாம கொல்லாம ஓடலையா? அரக்கனை கொல்ல வீரமானால் என்னுடைய ஆடு மாடெல்லாம் நீர்தான் பார்க்க வேண்டும். ஆடு மாடெல்லாம் பதனமா நீர் தான் பார்க்கணும். எனது நிறம் பச்சை நிறம், உங்கள் நிறம் பகல நிறம். பகல நிறம். பச்சை நேத்திரையும் இந்த ஆடு மாடுகள் கொஞ்சம் பலரத்தை கண்ட கொஞ்சம் கலைஞ்சு ஓடும். கண்டால் ஆடு மாடெல்லாம் கலைஞ்சு போகத்தான் செய்யும். என்ன மாதிரியே நீங்க நிக்கணும். என்ன மாதிரியே வேடமணிந்து தாங்கள் இருக்க வேண்டும். ஏன் பெருமானந்தமாயவனாக வெட்ட கண்ணபிரா எம்பெருமானந்தமாயவனாகப்பட்ட கண்ணபிரான் நெத்தியில் நாமங்கள் நெண்டிலை நாமங்கள் முட்டு முட்டாக நாமங்கள் முழங்காலில் நாமங்கள் நாமமிட்டு சிவனாருக்கு நாராயணன் என்று பெயர் கொடுத்தார். பெயரை கொடுத்தார். கடையாரந்தடி கொடுத்து கரித்த கம்பளியும் பொறுத்து சொன்னார். கர்ப்பத்தை சொல்லுகின்றார். தான் பகவானே ஐயா அரக்கனை கொன்று வருகிறேன் ஆடு மாடெல்லாம் பதனம் என்றார். நான் அரக்கனை கொன்று வருகிறேன் ஆடு மாடெல்லாம் பதனமாக பார்க்க வேண்டும். என் பெருமானந்தமாயவனாக வெட்ட கண்ணபிரான் நடந்தார் திருமாலவிடம் விட்டு நாதன் கொடுத்தவரம் சோரிக்கவே தொடர்ந்து வந்த அரக்கனை துணிக்க வேணுமென்று மடந்தையன் சொருவ மாறி மாயவன் பெருமாள் மாயவன் பெருமாள் மறுவேஷம் கொள்வாரா? கொண்டல் வண்ணன் தன்னுடைய சொருவ மாறியே பெருமாள் சொருவ மாறியே பெருமாள் வேஷமாறி கோலங்கள் வாராய்
ஆனந்தம் பாடு அற்றுரேனார் இற்றை பேரவன் சொரூபமானார் தித்தி தித்தி என்று காலில் சிலம்பு புலம்பவே பெருமாள் சிலம்பு புலம்பவே பெருமாள் சேயிலையால் கானகத்தில் கைய வீசவே சேயிலையால் கானகத்தில் கைய வீசவே வாழறக்கர் வருவழியை தேடினார் பெருமாள் தேடினார் அரக்கன் வருவான் என்று எதிர்பார்த்து நாடினார் வருவான் என்று எதிர்பார்த்து நாடினார் என் பெருமானந்தமாயவனாக வெட்ட கண்ணபிரான் யாவரும் கண்டு இச்சை பெறக்கூடிய அற்புதமான ஒரு அழகு அற்புதமான ஒரு அழகு என்னோடு வருவையாரால் எல்லாம் உனக்கு நான் தாரம்ங்க என்னோடு நீ வருவையானா உனக்கு எல்லா பவுசு உண்டு கட்டில் உண்டு மெத்தை உண்டு கனகமணி விளக்கு உண்டு குடிப்பதற்கு தெப்ப உண்டு கூடி ஆட தாசி உண்டு கூடி ஆள்வதற்கு தாசி உண்டு என் கூட வந்தா எல்லாம் உனக்குத்தான் கொத்து சாவி முதற்கொண்டு உனக்குத்தான் கொத்து சாவி வச்சு என்ன செய்ய அங்க பணம் இருக்கா இல்லையா அப்பா ஏகப்பட்ட பணம் இருக்கு பொன் பொருள் இருக்கு எல்லாமே அவ அடைக்கலாம் யாருடைய அடைக்கலாம் அந்த பெண்ணாளுடைய அடைக்கலாம் ஆமா ஆண்டவன் அரக்கரை கொண்டு எடுத்தார் யாரவால் கோலம் கொண்டான் யாரவால் கோலம் கொண்டு கம்பகூடி அரளி தோட்டு வருகின்றான் வருகிறான் அத்தான் பகவானை அரக்கரை கொன்று விட்டேன் ஆதி கைலாசம் போய் வாரும் ஆதி கைலாசம் போய் வாரும் இறப்பாய் பிறப்பித்த மாயோனை அரக்கனை எப்படி கொன்றீர் அரக்கனை நீர் எப்படி கொன்றீர் கொன்ற கோலமறை பொறுப்பேன் என்று சிவன் சொல்ல சிவன் சொல்ல பூமி அளந்தோனகட நின்று மரணைக்கு நடுவே உரித்த நடு உதித்த அரிகர் ஐயன் பிறக்க போறான் அரிகரை ஒய்யவே உத்திரரார் மாறத்தீரே நேட்டாதையிலே சனிக்கிழமை உரையத்தீரை உத்தீராடி நட்சத்திரோ அரிக அரணுண்டு ஏந்தேறினார் வந்துதான் பிறக்க வேண்டியவர்களோடு வித்தை பெறும் ஐயனார் விரைந்து புறப்படுவார் படைந்த படைகளோடு ஆட்டு மாடு பூரத்தோடு அழுக்கு தடிகாரரோடு ஆட்டு மாடு பூரத்தோடு அழுக்கு தடிகாரரோடு அப்பறவோ எப்பறவோ மெய்ப்பறவோ சொல்லுவார சூழ்ந்த பாடின் ஒருங்க சுத்த வீரர் ஐயனார் தாயி தகப்பனோடு தலைந்து தொழுது கொண்டு தலைந்து தொழுது கொண்டு தம்பிரான் ஐயனார் கண்ணமுடையார்